Hello friends. So last video நம்ம ஒரு ஆக்டிவிட்டில இருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி டேட்டா எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கறது பார்த்தோம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டில இருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி எப்படி நம்ம மூவ் பண்றது அப்படிங்கறதும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் அப்படின்னு ஆக்டிவிட்டிக்கு ஒன்று இருக்கு. ஸோ அந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லைஃப் சைக்கிள் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகுறதுலேருந்து அந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறதுலேருந்து, ஸோ டெஸ்ட்ராய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டி ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்மளுக்கு மெயின் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம வச்சிருப்போம். ஸோ அந்த மெயின் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆக்டிவிட்டிலேருந்து நம்ம டிஸ்பிளே ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ மூவ் பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டியில் என்ன எக்ஸிக்யூட் ஆகணும், ஸோ என்ன ரன் ஆகணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஆக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிலேருந்து எகைன் இந்த ஆக்டிவிட்டி வரும். ஸோ அப்போ இந்த ஆக்டிவிட்டி எகைன் ஸ்டாக்ல இருக்குமா இல்லை டெஸ்ட்ராய் ஆகிருமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஸோ அது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் சைக்கிள் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா 7 லைஃப் சைக்கிள் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7 லைஃப் சைக்கிள் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி அதில் ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் மெத்தட். ஸோ இந்த ஆன் கிரியேட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட் ஒரு ஆக்டிவிட்டிக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் டிஃபால்ட்டாக நமக்கு ஆன் கிரியேட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆன் கிரியேட் அப்படிங்கிறது தான் ஒரு இதுக்கு என்ட்ரி, ஒரு ஆக்டிவிட்டிக்கு என்ட்ரி பாயிண்ட், மெயின் ஃபங்க்ஷன் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆன் கிரியேட் இல்லாமல் எந்த ஆக்டிவிட்டியுமே நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் இருக்கோம். ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டிலேருந்து ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துட்டோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிற லைஃப் சைக்கிள் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் கிரியேட். அதனால தான் நம்ம கோட் ஃபுல்லாகவே இந்த ஆன் கிரியேட் அப்படிங்கிற கோட்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் லைஃப் சைக்கிள் மெத்தட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ஆன் ஸ்டார்ட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் மெத்தட் எப்போ கால் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ஆன் கிரியேட் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிசோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் கால் ஆகிற லிசனர் வந்து நம்மளுக்கு இந்த ஆன் ஸ்டார்ட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் மெத்தட். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ஆன் கிரியேட் அப்படிங்கிற சக்ஸஸ்ஃபுல்லாக கால் ஆயிடுச்சுன்னா செகண்ட் அந்த ஆன் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கால் ஆகும். ஸோ ஆன் ஸ்டார்ட் கால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ரெஸ்யூம் அப்படிங்கிற ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட் கால் ஆகும். ஸோ அந்த ஆன் ரெஸ்யூம் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ராக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ஆப் வந்துட்டு நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் ரெஸ்யூம் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் மெத்தடுக்கு நம்ம அப்ளிகேஷன் போயிடும். ஸோ அந்த ஆன் ரெஸ்யூம் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் மெத்தடில் தான் நம்மளோட இன்ட்ராக்ஷன், பட்டன் கிளிக் பண்ணுறது, ஸோ நேம் என்டர் பண்ணுறது, அது எல்லாமே ஆன் ரெஸ்யூம் அப்படிங்கிறதுலாம் நடக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆன் பாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஆக்டிவிட்டி வந்து ஃபோர்க்ரவுண்டில் இல்லாமல் பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ பட் நம்ம அந்த ஆக்டிவிட்டியில் இருப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அலர்ட் டைலாக் டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு அந்த நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து கீழே பேக்ரவுண்டில் டிம்மாக இருக்கும். பட் நம்ம மெயின் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். பட் அதுக்கு மேலே வேறு ஏதாவது ப்ரியாரிட்டியாக ஒரு டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிற கேஸில் நம்ம ஆக்டிவிட்டி வந்து ஆன் பாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஆன் ஸ்டாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆன் ஸ்டாப் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஆக்டிவிட்டி விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் ஆகுது ஆன் ஸ்டார்ட். ஸோ அந்த ஆன் ஸ்டார்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது ஃபைனலாக கால் ஆகும். ஸோ ஃபைனல் கால், ஸோ அந்த ஆன் டெஸ்ட்ராய் கால் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவிட்டிக்கு நம்மளுக்கும் எந்த இன்ட்ராக்ஷனும் இருக்காது. ஸோ அதோட நம்ம ஆக்டிவிட்டி வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதான் வந்து ஆன் டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது. ஸோ இது இல்லாமல் என்ன ரெண்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் ரீஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆன் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஆக்டிவிட்டி வந்து ஆன் பாஸுக்கு போயிடுச்சு. ஸோ ஆன் பாஸ்லேருந்து எகெயின் திரும்பியும் நம்ம அந்த ஃபோர்க்ரவுண்ட்லேருந்து நம்ம அந்த மேலே இருக்கிற டேபை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எகெயின் ஆன் ரெஸ்யூம் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம ஆன் ஸ்டாப்புக்கு போயிடுச்சு, வேறு ஆக்டிவிட்டிக்கு மூவ் பண்ணிட்டோம். ஸோ வேறு ஆக்டிவிட்டிலேருந்து எகெயின் மட்டும் இந்த ஆக்டிவிட்டி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி எகெயின் ஆன் ரீஸ்டார்ட்லேருந்து நம்மளுக்கு கால் ஆகும். ஸோ அந்த ஆன் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது கால் ஆனதுக்கப்புறம் ஆன் ஸ்டார்ட் அப்படிங்கிறது எகெயின் கால் ஆகிட்டு நம்மளுக்கு வரும். ஸோ இதெல்லாம் எப்போ கால் ஆகுது, இந்த ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம இந்த சின்ன ஒரு கோடிங் போட போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த 7 லைஃப் சைக்கிள் மெத்தடையும் நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். ஸோ அந்த கால் பண்ணிட்டு அந்த மெத்தட் எப்போ கால் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம லாக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம லாக் கேட் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ இந்த லாக் கேட்டில் நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணணுமோ ஸோ அது வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ எரர் மெசேஜ் நம்ம டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே நம்ம கஸ்டம் மெசேஜும் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு லைஃப் சைக்கிள் மெத்தடும் நம்மளுக்கு எப்போ கால் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லாக் கேட்டில் போகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகிற பட்டன் வந்து நம்மளுக்கு இருக்கட்டும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகும்போது இந்த ஆக்டிவிட்டியில் என்ன லைஃப் சைக்கிள் மெத்தட் கால் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆன் லைஃப் சைக்கிள் மெத்தட் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆன் கிரியேட் அப்படிங்கிறது, ஸோ இது ஓவர் ரைட் அப்படிங்கிற மெத்தட்னால நம்மளுக்கு இந்த சூப்பர் டாட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம கால் பண்ணுற மாதிரி